அழகாஸ் நான் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ஒன் பஞ்ச் மேன் சீரிஸோட சீசன் 3 எபிசோட் 1 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த அனிமையை பத்தி சொல்லணும்னா நம்ம ஊர்ல இருக்க முக்காவாசி பேருக்கு தெரியும். ஆரம்ப காலகட்டத்தில் அந்த அளவுக்கு பாப்புலரா இல்லைனாலும் ஃப்ரீ ஃபயர் மாதிரியான கேம் கூட கொலாப் பண்ணி எப்படியோ பிரபலப்படுத்திறானுங்க. பத்தத்துக்கு இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் உண்மையை சொல்ல போனா எல்லா அனிமையும் கலாய்க்க வந்த சீரிஸ் தான். அது ஆல்ரெடி உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுக்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இதை போறதுக்கான காரணமே எனக்கு இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ரொம்ப ஃபேவரட்டான அனிமே தான். ஏன்னா இதில் அல்டிமேட்டான காமெடி சண்டை சீனு எல்லாமே இருக்கும். அதனாலதான் நான் இதை இப்போ எடுத்து போடுறேன். முடிஞ்சளவுக்கு நீங்க சப்போர்ட் கொடுக்கறதா இருந்தா நான் அடுத்த எபிசோட போடலான்னு இருக்கேன். அப்படி உங்களுக்கு பிடிக்கலனாலும் சொல்லிடுங்க, நான் டிராப் அவுட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல அடுத்த எபிசோட் போட்டேன்னா ஒவ்வொரு எபிசோடு என்னால முடிஞ்சளவுக்கு பெஸ்ட் கொடுத்து பண்ணி போடுறேன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அடுத்த எபிசோடு போடலாமா வேணும்ன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சீசன் 1 சீசன் 2 எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா நிறைய பேர் அந்த சீரிஸை பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் ஃபீல் பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல அதையும் நான் போட பாக்குறேன். கண்டிப்பா அதுக்கும் சப்போர்ட் கொடுங்க. அது வந்து நம்மளுடைய மூவி சேனல் வந்துடும். மறக்காம மிஸ் பண்ணாம பாத்துருங்க. சரிங்க, சமயத்தோட கதை கூட போலாமா? கடைசியாக நடந்த அவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் வந்து போட்டிருக்காங்க. ஏன்பா சிட்டியில் நம்ம எதிர்பார்த்ததை காட்டிலும் அவ்வளோ பெரிய டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. அதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு பல வருஷங்கள் தேவைப்படும். ஆனால் என்ன இருந்தாலும் அப்படியேப்பட்ட பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கான காரணமே கிங் தான். கிங் இல்லாமல் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியிருக்காது. நம்ம ரொம்ப விளக்கையான ஆளுங்கப்பா. ஹீரோ ஹண்டர் மூலியமா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அது என்னன்னா சில்வர் ஃபேங்கன்றவன் பிடிப்பட்டுட்டானே. நீ சொல்றது சரிதான். ஏன்னா காராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் கழிச்சு தான் இப்போ ஹியூமன்ஸ் எல்லாமே பார்க்குறான். ஆனால் அவன் ஒரு மான்ஸ்டர். அடுத்த முறை அவன் வந்தானா கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்தாம விட மாட்டான். ஏய் இருந்தாலும் அவன் ஒரு ஹியூமன் தானப்பா. ரியாலிட்டியில நார்மல் பர்சனா இருக்கிறவனால அவ்வளவு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்த முடியும்ன்றது நீங்க சொல்றது எனக்கு கொஞ்சம் வேடிக்கையா இருந்தாலும் நம்ம கிட்ட அவனை எதிர்க்க லெவலுக்கு ஆளுங்க இல்லையா பவர்ஃபுல்லான ஆளுங்க. உண்மையை சொல்ல போனா சில்வர் ஃபேங்கை பொறுத்த வரைக்கும் காராவை முடிச்சு விடுற கதையில வந்து கொஞ்சம் தடுமாற்றத்தை ஏற்படுத்திட்டாரு. அவர் கொடுத்த அடியில காராக நிறைய டேமேஜஸ் ஏற்பட்டிருந்தாலும் இருந்தாலுமே மேனேஜ் பண்ணி ஒரு வழி அவன் தப்பிச்சிட்டான். கண்டிப்பா மான்ஸ்டர் அசோசியேஷன் சார்பா இப்ப அவன் தடுத்து விட்டு போயிருக்கிறதுனால கண்டிப்பா அவங்களுடைய மிகப்பெரிய படையை சேர்ந்த முக்கியமான ஒரு ஆளா அவங்கள மாத்தி நமக்கு எதிராக அனுப்பதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வின் பண்ற சதவீதம் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. அப்ப நம்ம டாப் டயர்ல இருக்கிற எல்லா விதமான ஹீரோஸையும் அனுப்புவோம் அவனை கொல்றதுக்காக. அது ரொம்ப கஷ்டம். நம்ம பிளாஸ்ட் ஆர்டர் கொடுத்தா கூட அது அந்த அளவுக்கு ஒர்க் ஆகுமா தெரியாது. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு நம்மளால பெருசா ஆனா இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்க ரொம்பவும் கரெக்டா போக்ட் ஆகணும். கண்டிப்பா ஹியூமனிட்டிக்கு மிகப்பெரிய உதவி தேவை. அது நம்ம யார் தேர்ந்தெடுக்க போற உதவி பண்றதுக்கு. அவன் காரா மான்ஸ்டருக்கு சப்போர்ட்டா போக கூடாது. அதுதான் யாசன்ற மாதிரி கத்திட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த இடத்துக்கு ஒருத்தன் வருவான். டேய் பைத்தியக்காரங்களா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த முறை என் பையன் வந்து மான்ஸ்டர் அடிக்டரா மாட்டுக்கிறான். இன்னும் 24 மணி நேரத்துல நீங்க எதுவுமே பண்ணலாம் உங்களை யாரும் சும்மா விட மாட்டேன். என் பையன் வேணும். கவலைப்படாதீங்க, உங்களுடைய பையனை நாங்க கூடிய சீக்கிரமே காப்பாத்திடுவோம். நீ யாரு? நான் ரெஸ்கியூ ஆபரேஷனுடைய கமாண்டரா இருக்கேன். என்னுடைய பேரு ஷெக்கிங் கிளால். இவளுக்கு பார்த்தா இன்னொரு பக்கம் வந்து ஆபரேஷன் கொடுத்துருக்கேன். என்னதா என்ன ஆபரேஷன்? எனக்கு டைம்லாம் கிடையாது. முக்கியமான வேலையா இருந்தா சொல்லுங்க. சைல்டு எம்பரர்ன்றவர் தன்னால முடிஞ்ச அளவுக்கு முழு வேகத்தோட எல்லா விதமான இடத்தையும் சல்லடை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தேடி நமக்காக உதவி பண்ணிட்டு இருக்காரு. ஏன்டா 3 நாளா ஒரே இடத்துல தேடிட்டு இருக்க? என்னடா வீடு கூட அனுப்ப மாட்டீங்க? 2 நாள் தான் ஆயிருக்கு. நான் தூங்கலடா. டே புரிஞ்சுக்கோங்கடா. டே முட்டாள். சிட்டி ஜெட்ன்றது கோஸ்ட் டவுன்ரா. அந்த இடம் வெறும் மறைமுகமா ஒளிஞ்சுக்கிறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. வேணும்னா நான் மொத்தமா வெடிக்க விட்டு எங்கத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கான்றத பூந்து பார்த்துட்டா நீ அப்படி பண்ணினா நமக்கு அதிகப்படியான சேதாரம் ஏற்படும். 10 நம்ம தேடி போக வேண்டிய ஆளே அந்த ஆபரேஷன்ல மாட்டி பரப்புறோமா? அட போடா, இதெல்லாம் கேட்க தலைவலியா இருக்கு. எனக்கு பயம் எல்லாம் கிடையாது. எவன் செத்தா என்ன? எனக்கு கொடுத்த வேலையை நான் முடியணும். அவனுடைய ஆப்பனண்ட்டுக்காக நீ இப்படிலாம் வச்சுட்டு இருக்கேன். நீங்க வந்தது எனக்கு ஒன்றும் வார்னிங் பண்ண கிடையாது தானே? ஏன்னா என்கிட்ட ஓவர பேச எவனா இருந்தாலும் அவனை போயிட்டு வயல்ல சொல்லிட்டு வருவேன். சரிங்க பாரு. ஆக்சுவலி நேத்து தான் டிரைவ் நைட்ன்ற ஒருத்தன் தன்னுடைய இன்வெஸ்டிகேஷன் இந்த இடத்துல தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கான். அவன் கிட்ட என்ன சொன்னாலுமே அந்த கோஸ்ட் அவனுக்கு போகிறது மட்டும் மறுக்கிறான். ஏன் அவன் தனியா போறானா? ஏன்பா? ஏன்னா அவன் இது வரைக்கும் எந்த ஒரு பேட்டில தோத்தது இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளவு கான்பிடென்ட்ல இருக்கான். லாஸ்ட் நைட்லயே அவன் பல பேரை காப்பாத்திருக்கான். கண்டிப்பா அவன் தோத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. சரி, இன்னும் எத்தனை நாள் அந்த விஷயம் நடக்க போகுது? மான்ஸ்டர் அசோசியேஷன் சார்பா அவங்க இன்னும் 3 நாட்ல அதை நடத்த போறாங்க. நமக்கு இன்னும் டைம் இருக்கு. இன்னும் மற்ற ஹீரோஸ்லாம் இன்னும் ரெடி ஆயிட்டாங்கன்னா அவங்களே கூட்டின்னு கிளம்புங்க. இன்னொரு பக்கம் இந்த சாமராய காமிக்க என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு? ஒரு சைல்டு வந்து ஆஸ்டேஜா வச்சு நம்ம கிட்ட பேரம் பேசுறானுங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? ஏன்னா நேத்து தான் நான் ஒரு மவுண்டன்ஸ்ல கேவ்ஸ்ல போயிட்டு மான்ஸ்டர்ஸ் நிறைய போட்டு தள்ளிட்டு வந்தேன். அப்போ அந்த இடத்துல நான் விசாரிக்கும் போது கோஸ்ட் டவுன்ல தான் மான்ஸ்டர் அசோசியேஷன் இருக்கதா நான் கேள்விப்பட்டேன். அப்படி எங்கப்பா மான்ஸ்டர் அசோசியேஷன் வந்து கோஸ்ட் டவுன்ல இருக்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கான்? அவங்க அந்த இடத்துல தான் மறைஞ்சிருக்கானுங்க. தெரிஞ்ச கதையை ஏன்னா பேசிட்டு இருக்கீங்க? ஃபைட்டிங் பெருசா போக போறதுனால தான் அவன் அப்படி சொல்லிட்டு இருக்கான். நம்ம சார்பில் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா தான் கரெக்டா இருக்கும். பேனிக் ஆகாதீங்க. இன்னும் நிறைய பேர் வரப்போறாங்க நண்பர்களே. ஆனா சண்டை மட்டும் எப்படியா இருந்தாலும் சின்னதா இருக்க போறது இல்ல. லம்ப கொஞ்சம் எச்சரிக்கையா இல்லைன்னா லம்பளையும் கொண்டுடுவானுங்க. லம்பல வர வச்சு ஆஸ்டேஜை பிடிச்சி வச்சுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தையும் கொண்டுடுவாங்க. ஹியூமன்ஸ் அவங்க ஷீல்டா பயன்படுத்திடுறாங்க. வேற எதுவும் இல்ல. ஒருவேளை இது டிராப் ஆயிருந்தாலும் நம்மளால எதுவும் பண்ண முடியாம போயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் யோசிச்சு முடிவிடுங்க. எதுவா இருந்தாலும். மிஸ்டர் ஹான்சம் விடு அமை மாஸ்க். உனக்கு டீம் இருக்கா இல்ல என் டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறேன்? என் விஷயத்துல நிறையவே மான்ஸ்டர்ஸ் தொல்லை கொடுத்துச்சுங்க. கண்டிப்பா நான் அடுத்த கட்டமா அதுங்களை சும்மா விட போறதுல. இங்க பாரு, நீ சொல்றது சரிதான். இருந்தாலும் என்னுடைய டீம்ல நீ ஜாயின் பண்ணனா எனக்கு ரொம்ப தலைவலியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடியே சொல்றேன், உன்ன மாதிரியான அழகான பையன் வந்து ஒரு ஐடாலா இருக்கதான் லாக்கி. சண்டையில வந்து நான் உன்னை ப்ரொடெக்ட்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கே அந்த இடத்துல 1008 வேலை இருக்கும். எனக்கு பத்தி நீ கவலைப்படுறியா? என்னுடைய காம்பேக்ட் எபிலிட்டி மேல நீ கவலையே படுத. நான் இந்த கிளாஸே வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அடுத்த கணமே கிளாஸ் எஸ்க்கு போறதுக்கு எந்த டைம் வேணும்னு ஆசைப்பட்டனாலே போயிடுவேன். உண்மை சொல்லப்போனா நான் உன்னை விட ஸ்ட்ராங் தான் தெரியுமான்ற மாதிரி சாமராயை பார்த்து சொல்லிடுவான். அவன் முறைச்சு
பார்ப்பான். அப்படியா டென்ஷன் ஆகாதியா? இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பாடி வெல்ற பையன் வந்து டெய்லி விட்டு வெளியே போகிறதுக்காக வார்டன் நான் கிளம்புறதுக்கு தயாரா இருக்கேன், வெளியே ஓடுவீங்களா? கண்டிப்பாடா. எங்களுடைய நிறைய கார்ட்ஸ் வந்து அந்த மான்ஸ்டர் அசோசியேஷனை சேர்ந்த ஒரு கேட் மான்ஸ்டர் வந்து கொன்னுடுச்சு. பார்த்ததுக்கு உன் கூட இருந்த நிறைய பிரச்சனை நிறைய கொண்டு இருக்கு, அதனால ஒருத்தனையும் விடக்கூடாது. தயவு செஞ்சு நீ பலசாலின்றது எங்களுக்கு தெரியும், எங்களுக்காக அந்த கேட் மான்ஸ்டர் நீ பழி வாங்கணும். அவனை சும்மா விடாத, போயிட்டு 2 பாலை வெட்டி எடுத்துனுவா அப்படின்னு அனுப்புவோம். இவன் என்னமோ போருக்கு போற மாதிரி ஓகே நான் கிளம்புறேன்ற மாதிரி கிளம்புவான். அண்ணே நெல்லுங்கண்ணே கொஞ்சமாச்சு இந்த தட்டியை போட்டுமான்ற மாதிரி பின்னாடி ஒருத்தன் கூப்பிடுறான். ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து இந்த எம்பரர் பையனும் ஏப்பா நீங்க கொஞ்சம் தப்பா நினைச்சீங்கன்னா ரூமை விட்டு வெளியே போறீங்களா? என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல, எல்லாரும் என்ன சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு மாதிரி இருக்குது என்கிட்ட அப்படின்னா இருக்கு என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு போன பிறகு மெட்டல் நைட் கிட்ட கொஞ்சம் பேசுறான். மெட்டல் நைட் யாரும் எங்க இல்ல கொஞ்சம் பேசுறான். என்ன வேணும் உனக்கு? அது என்னன்னா எதுக்கு என்னுடைய டைமும் எஃபெக்டும் நான் இப்படி போட்டு செலவு பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அப்படிதான் தோணுது. அந்த ஹைட் அவுட் எந்த இடத்துல இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும், இவனுக்கிட்ட சொல்லலாம் தோணுது. ஆனா என்ன காட்டில உனக்கு தான் அது அக்யூரேட்டா எந்த இடத்துல இருக்குன்னு தெரியும். ப்ளீஸ் சொல்றா டே, ரொம்ப நேரம் இதனால இங்க டார்ச்சர் தாங்க முடியலடா, என்ன போட்டு உருட்டிட்டு இருக்கானுங்க. நான் அப்படி சொன்னா அந்த ஹாஸ்டேஜ் இருக்கிற இடம் தெரிஞ்சு அவனுங்க கொண்டுடுவானுங்க. ஏன்னா நமக்கு ஹாஸ்டேஜ் ஒரு உயிர் தான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம நான் இன்னொரு பக்கம் இந்த விஷயத்த சொல்லும் போது என்னால அதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா அந்த ஹாஸ்டேஜ் உட்பட நீங்க எல்லாருமே செத்துருவீங்க. நான் இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறேன், தயவு செஞ்சு இந்த ஆபரேஷன்ல நீ வந்து கலந்துக்கடா. எதுக்காக நீ பயந்துட்டு இருக்குன்னு எனக்கு புரியலையே. உன்னுடைய மிஷன் பாடி வந்து இப்போ பலகட்ட ஸ்டேஜ்ல அடிக்க வச்சிருக்கேன். நான் எதனா மான்ஸ்டருக்கு எதிராக நீ எனக்கு உதவி பண்ணி ஆகணும்டா. எங்க பாரு மான்ஸ்டர் கிங் ஓரோச்சி ஒரே ஸ்ட்ரைக்ல அவன் என்ன அழிச்சிடுவான். ஈவன் செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் டிவைஸ் டிசேபிள் பண்ணாலும் நான் இருக்கிற இடத்த தெரிஞ்சுப்பான். மான்ஸ்டர் அசோசியேஷன் என்ன கேட்டுன்னு நமக்கு ஒரு மிகப்பெரிய சாவு மணி அடிக்கிற கேங் இது. இந்த உலகத்தையே மாத்திர லெவலுக்கு அவனுக்கு இப்போ பவர்ஃபுல்லா மாறிட்டானுங்க. அதனால இப்போதைக்கு நம்மளால வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. அது மட்டும் இல்லாம அவன் கூட இருக்கிற யாரையும் நம்பாத. ஏன்னா நிலைமை மோசமாயிடுச்சு, கையை மீறி போயிடுச்சு, நான் உன்னைய போடுறதுக்கு தேங்க மாட்டானுங்க. ஏன்னா உன்னுடைய பவரை நம்பி தான் அங்க இருக்கிற முக்காவாசி பேர் இப்ப இருக்காங்க. நீ மட்டும் கண்டுபிடிக்கலாம், இன்னும் பிரச்சனை பேசாயிடும் அப்படின்னு சிக்னல் கட் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஹீரோ அசோசியேஷன் சேர்ந்தவங்க ரொம்ப மொக்கையான ஆளுங்க, உங்களுக்குலாம் ஒருத்துக்கு லாய்க்கலடான மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்து அந்த ஆசையை பிடிச்சி வச்சிருக்க அந்த பையனுடைய அப்பா வந்து இங்க புலம்பிட்டு இருக்காரு. என்னடா உங்களுக்கு கேடு, புது புது போட்டெல்லாம் இருக்குல்ல, போட்டு வாங்கடா போயிட்டு அடிச்சு கம்சம் பண்ணி பையனை காப்பாத்துக்கிற மாதிரி அவன் புலம்பிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இவன் புதுசா இருக்கான். இது ஸ்மால் பில்டிங்கா இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. ஆனா எனக்கு கொஞ்சம் பதட்டமா வேற இருக்கு, ஏன்னா உங்களுக்கு என்ன நிலைமை ஆக போதும். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஹீரோவுடைய அபார்ட்மெண்ட்ல பார்த்து இவ போயிட்டு இருக்கா. இது எல்லாமே என்னுடைய சிஸ்டருடைய ஃபால்ட் தான். இது எமர்ஜென்சின்னு அவளுக்கு தெரிஞ்சிருந்தோம், மீட்டிங் அவாய்ட் பண்ணிருக்கா. நம்ம கூட இந்த ஒன் பஞ்ச் மேன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீமேல் கேரக்டர் இவன். உங்களை எத்தனை பேருக்கு இவ்வளவு பிடிக்கும் சொல்றேன். அதுக்கப்புறம் அவ போயிட்டு ஹலோ சைட்டாமா யார் மணி நீ அவன் ஃப்ரெண்டா? அதுக்கப்புறம் உள்ள வந்தான் சைட்டாமா உன்னை பார்க்கறது உன் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்கடா. ஏய் பிளஸாட் இங்க இருக்கப்பா, எதுக்கு இவ தேவலாம என்னது வந்துட்டு இருக்கா? நான் கேம் வந்தப்பா முக்கியமா பார்த்துட்டு இருக்கேன். ஏ பிளஸாட் உனக்கு என்னது வேணும்? மாஸ்டர் இப்ப பேசுற நிலைமைலாம் கிடையாது, மன்னிச்சிடுமா, உனக்கு விருப்பம் தான் கொஞ்சம் எனக்கு முதுகு பிடிச்சி விடுறியா அப்படின்னு இவனுக்கு அசால்ட்டா உட்காந்து பேசிட்டு ஜாலியா இருக்கானுங்க, என்ஜாய் பண்ணின்னு. இவன் உன பக்கம் யோசிக்கிறா, ஏன்டா வெளியே எல்லாம் பதட்டம் ஆயிட்டு ஊருல வெளியே தலை காட்ட முடியாம தெரிஞ்சிட்டு இருக்கானுங்க, நீங்க நேரம் இங்க சாவகாசமா உட்காந்து விளையாடிட்டு இருக்கீங்க. அப்புறமா தான் ஹீரோ கடைசியா சொல்றேன், ஏய் நீ எப்போ வந்தீங்க, நீ ஆண்டி வந்தீங்கன்ற மாதிரி கேட்க, டே எமர்ஜென்சி நான் உங்களுக்கு தெரியாதா? உண்மையை சொல்ல போனா பிளஸாட் என்ன வெளியே தள்ளிட்டாங்க அவங்க. மான்ஸ்டர் ஆர்கனைசேஷன் இப்போ முழுசா டேஞ்சரஸா மாறிடுச்சு. இப்ப கேம் எல்லாத்துக்கு நேரமாடா உங்களுக்கு. எனக்கு அதை பத்தி தான் கவலை இல்ல, ஜாலியா வாழ்க்கை அனுபவிக்கணும். சண்டை தான் எவ்வளவு நாளைக்கு போட்டு இருப்பேன், கொஞ்சம் பிரேக் வேணும்ல, பிரேக் எடுக்கிற நேரம்லாம் இது கிடையாதுடா. ஏய் சும்மா மாஸ்டர் கிட்ட கத்திட்டு இருக்காத. மான்ஸ்டர் அதிகப்படியான பவர்ஃபுல்லான மான்ஸ்டரை எதிர்த்ததுனால அவருக்கு ரொம்பவும் உடம்பு வலிக்கிறதுனால இப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அது வாக்கேடா, நீ எதுக்கு பார்க்க எப்படி இருக்க? அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த இடத்துல தான் கிங் இருக்கதா கேள்விப்பட்டேன். சில்வர் ஃபேன் நீங்க கூட இங்க என்ன பண்றீங்க? ஒரு பதட்டம் கூட உங்ககிட்ட இல்ல. உண்மையா சொல்ல போனா நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்ப சைத்தமாவுடைய வீட்டுக்கு இந்த இடத்துக்கு ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய அக்கு மஞ்சர்லாம் பின்னாடி போட்டு வச்சிருக்கனால என்னால நகர முடியாது. ஆமாம்பா என் கால்லாம் முட்டி பயங்கரமா வலிக்குது, என்னாலையும் போக முடியாது, அதனாலதான் இதே இடத்துல இருக்கேன். ஓ அப்ப நீங்க எல்லாருமே பேட்டில் நிறுத்திட்டீங்களா? சண்டை போறது இல்லையா? எதுக்கு இவங்க இப்படி இருக்காங்க? ஏ சைத்தமா நீ ஏதோ பெரிய லெஜெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்கடா, கொஞ்சம் கூட தெரியலடா, கொஞ்சமாச்சும் பேனிக் ஆகுடா. ஏ வழக்கமா நடக்கிற விஷயம் தான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா நடந்துட்டு இருப்பா. என்னது வழக்கமா நடந்துட்டு இருக்கா? டேய் இதுக்கு முன்னாடி இப்படி நடந்தது இல்லடா, இவ்வளவு பெரிய பிரச்சனை இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கா, என்னடா நீ பேசிட்டு இருக்க? ஏன்பா கிங்க எதுக்கு இவ தேவலாம இப்படி கத்திட்டு இருக்கா? கோவப்பட்டு நிப்பான். அவ உன்னை வெறுக்கிறப்பா, நீ வழக்கம் போல பேச மாட்டா கிட்டாதான். சரி சரி இங்க வா, இப்பயே நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் போடுவோம். ஒரு மேலியா வா, அப்ப நான் இங்கே உட்காந்துக்கிறேன். ஏ ஜெனோஸ் நீ எஸ் கிளாஸ் தானே, வாடாங்க நம்ம ஹீரோ அசோசியேஷன் சார்பெல்லாம் பாடத்துக்கிட்ட என்ன பண்ணணும் பிளான் பண்ணடா வாடா. அதுக்கப்புறம் ஹீரோ அவளுக்கு சிக்னல் கொடுக்கவும் உண்மையை சொல்ல போனா மாஸ்டர் சைட்டாமாக்கு நான் நேத்தே சப்போர்ட் பண்ணிட்டேன். ஆல்சோ நான் மார்ஷல் ஆர்ட் பேட்டில் பெரிய லெவல் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன். அவ்வளவு பெரிய அசோசியேஷன் சேர்ந்தவங்க எனக்கு ஒரு பெரிய ஆளே கிடையாது. கண்டிப்பா கூடிய சீக்கிரமே நான் ரெடி ஆயிட்டு அவங்களை அடிக்க போறேன். ஆனா அந்த அசோசியேஷன் சேர்ந்தவங்களுடைய டிரான்ஸ்மிட்டர் வந்து ஆல்ரெடி ரொம்ப மெல்ட் ஆயிட்டு அழிஞ்சிருச்சு. ஆமாப்பா கிரவுண்ட்ல கூட எந்த விதமான சிக்னல்ஸும் உங்களுக்கு கிடைக்கல. உண்மையை சொல்ல போனா சைட்டாமாவுடைய பஞ்சு எல்லாமே ஷாக் வேவா இருந்துச்சு அன்னைக்கு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? ஏன்னா மான்ஸ்டர்ஸுக்கும் ஹியூமன்ஸ்க்கும் இடையில வார் வர போதிப்போம் அப்படின்னு பிளஸர்ட் கேட்க ஜெனோஸும் மத்தவங்க எல்லாருமே அந்த ஃபைட்டை பத்தின சின்ன லெவலுக்கு தான் அக்கறையை வச்சுக்கிட்டு அடுத்த கட்டம் ரிலாக்ஸா போயிட்டு சண்டை போலான்ற மாதிரி சொல்றாங்க. எங்க சார்பா அவன் என்ன சொல்றான்னா, ஏன்பா எனக்கு லைட்டா சின்ன மற்ற வேலைகள்லாம் இருக்குது, நான் பொறுமையா தான் வந்து சண்டையில கலந்துப்பேன். அப்போ எனக்கு தெரிஞ்சு சைதாமா மட்டும் தான் இப்போதைக்கு ரெடியா இருக்கான். அப்புறம் நான் சைதாமா உன்னுடைய உதவி இல்லாம எதுவும் பண்ண முடியாதுங்க. நிறைய பேருக்கு உன்னை பத்தி தெரியல. ஹெட் குவார்டர்ஸ்ல ஆல்ரெடி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அடுத்துக்கிட்டு மான்ஸ்டர் அசோசியேஷன் வந்து என்ன பண்ண போறான்னு தெரியல. நம்ம பிளான் போடலன்னா கண்டிப்பா எதுவும் பண்ண முடியாது. நீ கவனிக்கிறே இல்லையா? இந்த முறை எனிமிஸை பொறுத்த வரைக்கும் பெரிய குரூப்பா இருக்காங்க. மான்ஸ்டர்ஸ் கண்டிப்பா தனித்தனியாவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எத்தனை பேரு எத்தனை இடத்த அழிக்கணும்னு சொல்ல முடியாது. அந்த ஆர்கனைசேஷனை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாச
பாஸ் இருக்கான், அவன் கொடுக்குற ஆர்டர் எல்லாமே தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மான்ஸ்டர் குரூப் தானே, சரியா சொன்னமா. காரா ஆல்சோ அதுல போயிட்டு கலந்துட்டான். அதனாலதான் இப்ப எனக்கு கொஞ்சம் பெரிய தலைவலியா இருக்கு. ஆமாமா, நீ சொல்றது சரிதான் சில்வர் ஃபேங்க். ஏன்னா காரா கூட திரும்ப நம்ம தனியால சண்டை போட முடியாது. ஏன்னா இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம தனியா சண்டை போட்டு நான் செத்துருவோம். ஏன்னா மான்டஸ் கூட இருக்கிறதுனால அவனுக்கு எதனா ஒண்ணு பண்ணிட்டோன்னு அவனை. சைத்தமா, நீ ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கற மாதிரி இருக்கு. ஹீரோ ஹண்டர் மீட்டிங்ல கலந்துதான் நல்லா இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறியா? உண்மையா சொல்ல போனா அவன் இந்த வழியா தான் என் வீட்டுக்கு அப்பப்போ வருவான். ஆனா அவனுடைய பொழுதுபோக்கு ஹீரோ சண்டை பண்றது தானே, அதனாலேயே எனக்கு அவ்வளவா அவனுக்கு பிடிக்காது. இருந்தாலும் என்ன பண்றது, சரி சின்ன வழக்கையில நம்ம உதவி பண்றான். ஹீரோ எடுத்துக்கிட்டு ரெடி ஆகிறான். இருந்தாலும் நம்ம கிளம்பலாம்பா. சைத்தமா மாஸ்டர், சரி நான் வெளியே போறேன். உங்களுக்கு அப்ப தெரியுமா காரா எங்க இருக்கானு? இல்ல காராவை நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவனை ஒரே ஒரு கூத்து கொடுக்குறேன் போதும். அது மட்டும் இல்லாம நான் போயிட்டு வர வழியில ஷாப்பிங் மால் எதனா காய்கறி வாங்கி வரேன். இன்னைக்கு நம்ம வந்து சமைச்சு சாப்பிடுன்ற மாதிரி ஹீரோ கிளம்பிடுவான். என்னப்பா இங்க நடந்துட்டு இருக்கு, நான் தேவையில்லாம இங்க வந்து மாட்டிக்கினா இவனுக்கிட்ட. சைத்தாமா எனக்கு கொஞ்சம் ஜாயின் பண்ணி உதவி பண்ணுவான்னு நினைச்சு இப்படி பண்ணிட்டான்ற மாதிரி பிளஸட்டோ யோசிக்கிறான். காரா உணர் பக்கம் காமிக்க தலைமை இப்ப கண்பிடிக்க வரான். நான் எங்க இருக்கேன், உயிரோட இருக்கேன். என்னுடைய மெமரிஸ் எல்லாமே ரொம்ப குழப்பமா இருக்கு லேட்டா. அதுக்கப்புறம் அவன் பக்கத்துலயே இருக்கிற ஒரு ஸ்டூல்ல ஒரு லெட்டர் வச்சிருக்கானுங்க. அந்த பேப்பர்ல வந்து மான்ஸ்டர் அசோசியேஷனுக்கு உங்களை வரவேற்கிறோம். கண்டிப்பா நீங்க அதை படிக்கிறீங்கன்னா உயிரோட இருக்கீங்க அர்த்தம். உங்களை நாங்க காப்பாத்துறதுக்கான காரணமே மான்ஸ்டர் அசோசியேஷன் சார்பா நீங்க சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக தான். உங்க உயிரை காப்பாத்தின எங்களுக்கு நீங்க உங்களுடைய கடமையை செஞ்சு தாங்கணும். எங்களை மன்னிச்சிருங்க இந்த மாதிரி ஒரு கூண்டில் போட்டு அடைச்சதுக்கு. பட் இருந்தாலும் உங்களுடைய டார்கெட் வெளியில இருக்கிற ஹீரோஸ் தான்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்க எங்களுக்கு வந்து உதவி பண்றேன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நாங்க இப்போ எல்லாமே ஃப்ரீயாவே பண்றோம். ஆனா உணர்வுக்காக அவன் கடுப்பாட்டு அந்த பேப்பர் தூக்கி போறோம். என்ன இலவுது, ஆனா என்னுடைய முழு பாடி இப்போ ரொம்ப வலிக்குது. அதுவும் இல்லாம எனக்கு ரொம்ப பசிக்குது. காரா அதுக்கப்புறம் அந்த கேட்ட உடச்சுன்னு வெளியே போறான். கண்டிப்பா அந்த கிழவனை நான் கொல்லாம விட மாட்டேன். மான்ஸ்டர் அசோசியேஷன் என்ன இலவு இங்க நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த கிழவனை பார்க்கறதுக்காக தான் இப்போ போவோம். அதுக்கு முன்னாடி வெளியே போய் சாப்பிடணும் எதுனா. காரா அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு வெளியே வருவோம். வெளியில பார்த்து இன்னொரு பக்கம் இந்த இடத்துக்கு அட்டாக் பண்ணதுக்காக கிளம்பி வந்து ஹீரோ அசோசியேஷன் ஒரு பார்ட் ஆஃப் குரூப் வந்து இப்போ புலம்பிட்டு இருக்காங்க. எங்களை வெளியே விடுங்கன்ற மாதிரி. நாங்க சாக்க விரும்பல, எங்களை வெளியே விட்டுருங்க. அப்ப நீங்க வெளியே போனோம்னா போற 2 பேர்ல எங்களுடைய சோல்ஜர்ஸா இருக்கணும். நீங்க மான்ஸ்டர் மாதிரி தான் வெளியே போற மாதிரி இருக்கும், பரவாயில்லையா? உங்களை மாதிரியான கேவலமான ஹியூமன்ஸா நீங்க வெளியே போனீங்கன்னா கண்டிப்பா உங்களை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா நீங்க எங்களுக்கு வேலையை பாக்குறேன்னு சொல்லுங்க, உங்களை நாங்க எல்லா விதமான பவர்ஸும் கொடுத்து சுதந்திரமா வெளியே அனுப்புறோம். எல்லாம் உன்னுடைய ஃபால்ட் தான், இங்க விட்டு தப்பிக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து மான்ஸ்டர்ஸ் அசோசியேஷன்ல சேர்றதுக்காகவே நிறைய வேலைகளை பார்த்து விட்டுருக்காங்க. அதன் அடிப்படையில் ஒருத்தனை இந்த இடத்துல வந்து சேர்ந்துட்டு மட்டும் இல்லாம இவனுக்கு எல்லாரையும் மாட்ட வச்சுட்டு இருக்கான். நான் தான் 3rd லெவல் டீமன் மிஷின் கார்டு G5, நான் அவங்க கூட ஜாயின் பண்ணலான்னு வந்திருக்கேன். அப்படியே இது கேட்கவே நல்லா இருக்கே. ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ உண்மையானவன் இல்ல, உன்னை உருவாக்கணும் வேற ஒருத்தர் இருக்கான்னு தெரியுது. நல்ல விஷயம் தான் எங்களுக்கு உதவி பண்றது. காரணி அதை ஒளிஞ்சிட்டு இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, வெளிவா. பரவாயில்லையே, என்ன கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஆனா என்ன டெலிபதி மூலியமா பேசுறானுங்க என்கிட்ட. அதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து என் கூட இருக்கிற இவங்க எல்லாருமே நீங்க வழிக்கு கொண்டு வரணும்னு நிறைய விஷயத்தை இவங்க கிட்ட நீ மாத்தி சொல்லி கொடுக்கணும். அதுக்கு என்கிட்ட ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்கிற மாதிரி ஒருத்தி வர வைக்க நான் உங்களை எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன், ரெடியா கண்ணுங்களா? அதுக்கப்புறம் போட்டு ஷார்ட் எடுத்து அடிப்பா போறாங்க. எல்லாம் இவளுக்கு பாடி கார்டு மாதிரி ஆடுவாங்க. இதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே என்னோட ஸ்லேவ்ஸ். காரா அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வருவான். வா காரா, இவன் தான் ஹீரோ கில்லர். அவனுக்கு ரொம்பவும் நிறைய அடிபட்டிருக்கேன், ஆனா இவன் ஒரு ஹியூமனா இருக்கானே அப்படின்னு ஒவ்வொரு மான்ஸ்டரும் அந்த இடத்துல புலம்பிட்டு இருக்கேன். எல்லாரும் அமைதியா இருங்க. இம்பார்ட்டன்டான நான் ஒரு விஷயத்தை பேச போறேன். எனக்கு பின்னாடி என்ன இவ்வளவு பெரிய ஜெயிண்ட் மாஸ்டர் உட்காந்துட்டு இருக்கேன். யார் இவன்? உங்களுக்கு என்ன வேணும் என்கிட்ட? ஒண்ணு இல்ல காரா, ஹியூமன்ஸ் கூட நடக்க போற பேட்டில் எங்களுக்கு வெற்றி கிடைக்கணும். அதுக்காக உன்ன மாதிரியான ஹியூமன்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் எங்களுக்கு தேவை. நீ என் சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க ஜெயிக்க முடியும். கேட்க நல்லா இருக்கே. உன்ன மாதிரி ஹீரோஸே பிடிக்காத ஒருத்தன் தான் எங்களுக்கு தேவை. ஏன்னா என்னுடைய எண்ணங்களும் எங்களுடைய எண்ணங்களும் ஒரே மாதிரி இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், பாஸும் இந்த விஷயத்துல உங்ககிட்ட கொஞ்சம் பேசுவாரு. லார்டு ஓரோச்சி ஒரு கண்டிஷன் போறாரு. அது என்னன்னா நீங்க ஒரு ட்ரூ மான்ஸ்டர்ன்றதை ப்ரூவ் பண்ணணும். நீங்க எதிர்பார்க்கறதுன்னு எனக்கு 2 கொம்பு மலைகிறோம்னா ஒரு நாள் விருப்பப்பட்ட அதையும் செய்வேன். நீ எந்த ஹீரோவுடைய தலை எடுத்து வந்து போடுறதுல எனக்கு முக்கியம் இல்ல. அப்ப ஹீரோஸோடைய உயிர் வேணுமா உனக்கு? அப்புறம் நம்ம காராவை காப்பாத்தினவனும் கெட்ட விஷயம் என்னன்னா சில்வர் ஃபேங்க் அண்ட் அவன் கூட இருந்த எல்லாருமே இன்னும் உயிரோட இருக்காங்க. ஜெனிச்சிரோ அவன் செத்துட்டான். அடுத்த கட்டமா காரா கூட வந்து ஒரு 2 பேர் அனுப்புறானுங்க. நீங்க 2 பேரும் காரா கூட போங்க. காரா அதுக்கப்புறம் வெளியே கிளம்பி போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இவனுக்கு 2 பேர் வந்து ஹீரோ ஹண்டரா இருக்கணும்னு நம்மளுடைய மான்ஸ்டர் குரூப்ல வந்து ரெக்ரூட் பண்றது நல்ல விஷயம் தான். ஆனா இருந்தாலும் உறுதியா நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி இவங்க பேசிட்டு போயிட்டு இருக்கானுங்க. கண்டிப்பா மான்ஸ்டர்ஸோட பவர் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பண்ணுவாத. அதுக்கப்புறம் அவனை காமிக்க இந்த 2 நாய்களும் என்கிட்ட எல்லாத்தையும் தருவானு சொன்னானுங்க. ஆனா நான் இவனுக்கு 2 பேரும் முக்கியமா இருக்கிறேன். இருந்தாலும் இந்த மான்ஸ்டர் அசோசியேஷன் அந்த அளவுக்கு மோசம் கிடையாது. ஏன்னா இவங்களுடைய பவர் எல்லாமே அபாரமா இருக்கு. என்னுடைய ஒரே ஒரு டார்கெட் சைத்தாமா மட்டும்தான். அவனை இந்த பவர்ஸை வச்சு கொள்ளுவேன். அதோட இந்த எபிசோட முடிப்பாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோடு போடுறதுக்கு அப்பதான் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா அடுத்த எபிசோட் போடலாமா வேணாம்ன்றதை கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ மறக்காம பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. கதை இதுக்கப்புறம் தான் ரொம்ப சீரியஸா போகும். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.